சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னு என்னுடைய இந்த பதிவை உங்களுக்கு தரேன். நாங்கள் இருக்கிற இந்த மங்கள விநாயகர் நகர் தெரு, அந்த தெருவில் மங்கள விநாயகர் கோவில், அதாவது அந்த ஏரியா அவங்க பிளாட் போடுறப்பயே அந்த பிள்ளையாரை கொண்டு பதிச்சிட்டாங்க. அது ஒவ்வொருத்தர் குடி வர அந்த பிள்ளையாருக்கு ஒரு ஒய்ஃபு அவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க எல்லா பூஜைகள். அவங்களுக்கு டாட்டர் இருக்காங்க. அந்த டாட்டர் விளக்கு பூஜை அப்பப்போ ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எல்லாம் இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்கள, விருப்பப்படுறவங்கள பூரா உட்கார வச்சு நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுடைய பணிகளை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா செய்கிற இந்த வேலையில் அவங்களும் அந்த கைங்கரியம் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு சர்வீஸு. அதே மாதிரி இங்கே ஏரியாவும் நல்ல கலகலான்னு நல்லா நிம்மதியாக இருக்குது. அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்க ஏரியா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியாக எல்லாரும் அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டில் அவங்கவுங்க நல்லா இருக்கும். பிள்ளையார் அவ்வளோ ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளைக்கு அவங்க செய்கிற அந்த பணிகள் நாங்கள் குரூப்பில் இருக்கோம்னால, எங்களுடைய தெருவில் இருக்கிற குரூப்பில் இருக்கோம்னால, மங்கள விநாயகர் நகர் குரூப்புன்னு இருக்குது. அந்த குரூப்பில் எல்லாமே போட்டுருவாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது இன்டிமேஷன் வந்துடும். அதே மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அலங்காரம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நம்ம வெளியூரில் இருந்தோம், இல்லை உடம்பு முடியாமல் இருந்தோம், இல்லை நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாத்துக்குமே அவங்களுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் நமக்கு போட்டுருவாங்க. இப்போயும் மார்கழி மாதம் தொடங்கிருச்சு. தெருவில் எல்லாருமே பங்கெடுத்துண்டு ஒரு நாளைக்கு ஒருத்தர் பிரசாதம் கொடுக்கணுன்னு ஏற்பாடு பண்ணி சிறப்பாக ஆரம்பித்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய அந்த சர்வீஸுங்கிறது ஈடு இணையற்றது. அவங்களுடைய வயதுக்கு அவங்க அவ்வளோ ஸ்ரத்தையாக கோவிலோட பணியை செய்கிறாங்க. மாமாவும் நல்லா ஸ்ரத்தையாக பண்ணுறாரு. மாமி ரொம்ப சுத்தமாக குளிச்சுட்டு நல்லா நீட்டாக கோவிலையும் சுத்தமாக வச்சுப்பாங்க. எல்லாம் நல்லா செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த கோவிலில் நடக்கிற சில ஃபங்க்ஷன்ஸு என்னென்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் எங்களுடைய ஏரியாவில் இருக்கிற அந்த கோவிலை விசிட் பண்ணி உங்களால் ஆன உதவிகள் எங்களுடைய கோவிலுக்கு நீங்கள் செய்து தரணும். நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் நல்லா செய்து தரோம். உங்களுக்கு அந்த கடவுளோட அருளை பெற்று அந்த கடவுளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவர் எந்த அளவுக்கு நல்லா. பக்கத்தில் ஒரு வேல் வச்சுருக்காங்க, நாகர் இருக்குது, சிவபெருமான் ஸ்வரூபமாக நாகர் இருக்குது. சில நல்ல கேலண்டர்ஸ் அவங்க சுற்றியே வச்சுருக்காங்க. தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது. மாமி வீட்டில் பிரசாதம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய கட்டளை தரோம்னு நம்ம தேங்காய் பழம் வாங்கி கொடுத்துட்டு பிரசாதத்துக்கு நம்ம ரூபா கொடுத்துட்டோம்னு அடுத்த நாளைக்கு என்றைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அன்றைக்கி நமக்கு கட்டளை முடிச்சு தந்துடுவாங்க. சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த புளியோதரை, அந்த மாதிரி என்ன ஐட்டம், தயிர் சாதம், இது நம்ம சொல்கிறோமோ அந்த இது கரெக்டாக அவங்க செஞ்சுருவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரசாதமாக வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் எடுத்த ஃபோட்டோஸு, அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மேலும் பல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். பெரிய நாயகியே போற்றி, பொன்மயில் அம்மையே போற்றி, பொற்கொடி அன்னையே போற்றி, ஓ மலையற்றசன் மகளே போற்றி, ஓ மங்களே போற்றி, ஓ மலரை கிளியே போற்றி, ஓ மனோமணி தாயே போற்றி, ஓ மஞ்சு மண்டோன் போற்றி, ஓ மனோன் தாயே போற்றி.